ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருக்கும்? தாரா இருப்போமே. பசி யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன். நீ சின்னவனே அவன் கொடுப்பான். கையில இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். கண் தருத்துவேன் ராஸ்கல். அவன் மாதிரி விட்டேன். உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் வேண்டாம். அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். திருக்குறள் தான் படிக்கிற, திருக்குறளை தான் படிக்கிற. திருக்குறள் திருவள்ளுவன் ஒருத்தருக்கான்ல அவர் தம்பி 1959 வரையப்பட்டது இந்த உருவம். இது ஒரு புனையப்பட்ட உருவம் தம்பி. இதை வைத்து நீங்கள் அரசியல் செய்ய வேண்டாம். மகிழ்ந்து விடுவேன். நீ பறக்கிறதே பத்தி கவலைப்படுறியே. பறந்து பறந்து எங்க போற? எங்க போற சொல்லு, எங்க போற? ஏடா சொட்ட பையல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா? ஏடா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணி தண்ணி தான் மூஞ்சி விட்டு விடு. இன்னும் மாப்ள மாப்ளன்னு உருவில பேசுமா? ரொம்ப கோவிக்க. நான் சொல்றேன். இவங்க எல்லாம் தீவு வாங்கி வச்சிருக்காங்கல்ல, அது மாதிரி நான் தீவை வாங்கி மருத்துவ கட்டமைப்பு, போக்குவரத்து, அது பள்ளி கல்லூரி எல்லாம் கட்டிட்டு இங்க வா. இந்துவா நீ அளவு இல்ல, நீ கிறிஸ்தவராக, நீ இஸ்லாமியராக, நீ தமிழர் வா. நீ வா, இங்க வா. என் குடும்பத்தை ஏத்துறா, கப்பல ஏத்துறா. வேற யாரு? தூய தமிழரா ஒரு 10,000 பேரை குடியேத்தி. இஸ்ரேல் என்னடா 4 பேர் வாங்கின நாடு தானடா. 4 தீவு வாங்கி தான் தமிழ்நாடு அங்கீகரி முடிஞ்சு போச்சு. நாடு உருவாக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் அது இருக்கிறது. லைஃப்ல என்னதான்டா பண்ண போறீங்க? அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி. உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லுக்கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லுக்கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ கேட்க முடியல. போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷன் டக்குன்னு சேர்த்துக்கு அடிச்சிருவேன். இந்த நிகழ்ச்சியில் சீமானின் தம்பி ஸ்டாலின் பாரதி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். குட் மார்னிங் சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சீமானின் தம்பின்னு சொன்னேன். ஏன் வேணாவா? இல்லை சொல்லிட்டோம். அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். இந்த நாய் நக்கன மூஞ்ச காட்டுறதுக்கு என்ன பில்டப் கொடுக்குது பாத்தியா? இந்த மூஞ்ச நீ காட்டாமல இருந்துக்கலாம்டா. ஸ்டாலின் பாரதி பயங்கரமா பேசுற. எப்படி பூரிப்பு மாமூல் ஓவரா வருது இல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. உனக்கு தமிழ் பற்று அதிகம் இல்லப்பா? தமிழ் தேசிய பற்று அதிகம் இல்ல? ஏன்? நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா, மரியாதை கொடுக்கணும். ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து சொல்ற? திராவிடம்ன்றாங்களது இல்லாதது ஏங்க ஐயா பேசணும்? திராவிட மொழி எது திராவிட மொழி? ஒண்ணு இல்லாத பொருள் திராவிடம். ஏய் களிமண்ணு மண்டையா, அங்க பார். நூற்றாண்டு காலமாக மறுக்கப்பட்ட கல்வியை திண்ணை பள்ளிக்கூடங்கள் வழியாக கொண்டு சேர்த்தது ஆரம்பகால திராவிட இயக்கம். திராவிடம்னா என்னன்னு சில பேர் கோமாளிகளும் அதை பற்றி அறியாதவர்களும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? இதுதான் திராவிடத்தினுடைய கொள்கை, மறந்துடக்கூடாது. இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு பெரியார் எதிர்த்தாங்க. சீமான் பெரியார் எதிர்க்கிறார். பெரியார் தான் போராடினார், அதை ஏற்கல, எதிர்க்கணும். நீ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பால் குடிச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த அறிவு இருக்கும். நீ ஒரு புறம்போக்கு, பொழைக்க வந்த புறம்போக்கு, வாயை பொத்திக்கிட்டு பொழைச்சிட்டு ஓடி போயிட்டே இரு. பெரியார பேசுற உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. ஏன் பெரியார் பிரிட்டிஷ்காரங்களை ஆதரித்தாரு? இவங்க எல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா? அது தெரியாதா? அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படா வாழ போறீங்க? ஐயோ, தெரிஞ்சுதான் நீ பேசியிருக்க மாட்டேன் திராவிடத்தை பத்தி இல்ல. கொஞ்சம் திரும்பி நில்லு. நம்ம சில விஷயங்கள் தெரியாமலே பண்ணிடுறோம்ல. தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள், சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள். ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே, நம்முடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்களே, நம்ம முப்பாட்டன்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்றேன். பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 1973
வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். இப்ப நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே. பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல. போடல. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1813 கொத்தடிமை சட்டத்தை. அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா, அதனால பெரியார் ஆதரிச்சார். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது. அவனுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவன் இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். சும்மா நில்றா. 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவன் அதை கிழிக்கல. அப்ப எங்க பாட்ட முப்பாட்டல பல்லாங்குழி ஆடிட்டு கோழி குண்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா? அப்போ 1829 விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவன் இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. 1835 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட வாழ்ந்தாலும் அவனை இதெல்லாம் கிழிக்கல. புரியுதா? மோட்டர் போட்டுருங்க, குடும்பமானம் போயிரும் போல் இருக்கு. இனிமே போறதுக்கு என்ன இருக்கு? இந்துக்கெல்லாம் யாரு? முதல்ல இந்து என்ன சொல்லி இந்துனா யாரு? இரியா, யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. சிவனை வழிபடுறா யாரு? இந்துக்களா? சிவன் வந்து ஒரு ஆசீர்வாத கடவுள், இந்த தமிழ் மக்களுடைய கடவுள், இந்து மத கடவுள் இல்ல சிவன். எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி பெரட்டி ஓதிச்சிருக்கேன். விநாயகர் யாரு? விநாயகர் வந்து இந்து மத கடவுள். விநாயகருக்கு தமிழ்நாட்டுக்கு சொல்ல போனா சமன்மே. டேய் ஓடி போயிரப்பறா, பிள்ளையார் எல்லாம் ஓடிடுவாரு. நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்தவன் வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. அவனுக்கு தெரியாது, அவன் தனக்கே வேட்டு வச்சுக்கிறான்னு. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இப்ப நில்றா, இப்படி பிள்ளையாருக்கு நேரம் இதுல அடிடா அட்ரா. எச்சிக்கலாம் நாயிடா. யார சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. யாரு விநாயகர், யாரு பிள்ளையார், ஏன் கும்பிடணும், எதுக்கு கும்பிடணும், எதுவுமே தெரியாது. ஒருத்தர் கேக்குறாரு, முருகன் உங்க முப்பாட்டன்னா அப்புறம் விநாயகர் அவரையும் நீங்க ஏற்கிறது இல்லை அப்படின்னு. நீங்க முருகனை ஏற்கிறது இல்லை, அதனால நாங்கள் அவரை ஏற்கிறது இல்லை. இந்த பையன் காலை பிடிச்சிட்டு விட மாட்டேங்க. ஏய் விடப்பா, எங்க அம்மா குளிக்குதுன்னு. யாரா நீ? யாரா? இல்ல நான் பார்வதி மையம். எனக்கு தெரியாம நீ இடையில கேக்குறேன் சந்தை. உடனே விட மாட்டேங்கிற, டப்புன்னு இடுப்புல இந்த வாழை தூக்கி ஒரே வெட்ட வச்சுக்கிறேன். கொலகாரப்பைய காம கொடுறேன், கோபத்தில் வச்சுக்கிறாங்க. பச்சைலம் குழந்தைய கொண்டு வராங்க. ஐயோ நான் அலறி ஓடியாரா அவ. பார்வதி, என்னங்க என் பிள்ளைய கொண்டு? என்னம்மா நீன்னு சொல்ற? வியாரு இடையிலன்னு இந்த மாதிரி கதைங்க. நான் அழுக்க உருட்டி இப்படி செஞ்சு வச்சுட்டு போனேன். உடனே எல்லா காலத்திலும் ஒரு வேலை இல்லாத வெட்டி போயிருக்கான், கட்டி அடிச்சுட்டு நாரவன். அவனை கூப்பிடுறாங்க, வந்து என்னப்பா பண்ணலாம்? கிழக்க ஏதாவது பார்த்து படுத்திருந்தனா அது தலையை கொண்டாந்து வைக்கணும். பாவம் யானை அதை அசந்து இந்த பக்கம் கிழக்கு பக்கம் தலையை வச்சு தூங்கி இருக்கு. அது மண்டையை வெட்டி கொண்டாந்து ஊத்திடுறாங்க. 2 உயிரை கொண்டு விட்டாங்க. ஒரு கொலகார பாய். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்ல. இந்த ஓட்டு ஓட்டுற போன்ல நீ எல்லாம் பெரியவனாடா, வாடா உண்டி குண்டி. என்ன மொக்கச்சாமி, ஏன்டா இப்படி தனியா போட்டுட்டு வர மாதிரியான பேசிட்டு? நீ பெரிய கொம்பாடி கொம்பன்டா. நீ பெரிய இவன்டா. H2O ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 1. அப்பதான்டா நீர் உருவாகுது. நீ பெரிய கொம்பன் தானடா, பெரிய விஞ்ஞானி, பெரிய அறிவியல் அறிஞர். இந்த வர H2 H1டா, ஆக்சிஜன் 2. தண்ணீரை மாத்தி காட்டுறா. தெளிவா கேக்குறேன். இதோட இதை சேர்த்தா ரத்தம் உருவாகும். உருவாக்குடா பாப்போம், உருவாக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. தோசமாவே உன்னால புளிக்க வைக்க முடியுமா? பாலை தயிராக்க முடியுமா? உன்னால ஆக்க முடியுமாடா? ஆக்க முடியுமா? இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. தோசமாவே புளிக்க வைக்கணும், அடங்கி இருக்கணும் ஒழுங்கா. புரியுதா? ராக்கெட் விடுறேன், அங்க போறேன், இங்க போறேன். ஏய் தோசமாவை புளிக்க வச்ச ராக்கெட் விடு. குடிக்கிற பாட்டில் மேல சத்தியமா இனிமேல உங்களோட குடிக்க மாட்டேன். எப்பவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன் இருப்பான். எனக்கு பாதுகாப்பு. முன்னாடி ஒரு ராணுவ வண்டி, பின்னாடி ஒரு ராணுவ வண்டி, எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு
சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு என்னை நடுவால உட்கார வச்சு எல்லாரும் பேசுறாங்க. அதுல ஒரு பெரியவர், ஒரு அப்பா, நீ ஏன்டா உன் நாட்டுல உங்க தலைவர் உங்க அண்ணனை போல நீனு ஒரு தலைவனாக கூடாது? நான் இப்படி பாக்குறேன். அப்ப ஒண்ணுமே எனக்கு புரியல. வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டுறோம், கட்டி தண்ணியை திருப்புறோம் மேட்டூருக்கு, இங்க முல்லை பெரியாற்று பாத்துருக்கோம். அதிலே போதுமான அளவுக்கு தண்ணீரை விளைச்சிருவோம். சீமானகி அவர்கள் கையால் அந்த விருது வாங்கியிருக்கீங்க. அவர் மேடையில நிற்கும் போது அவரிடம் சொல்ல தமிழ் சொந்தங்கள் கிட்ட நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் இப்ப சொல்லலாம். சத்துணவு மாதிரியான ஸ்கீம்ஸ்ல நிறைய குறைகள் இருக்கலாம். குறைகள் இருந்தா குறைகள் நிச்சயமா சரி செய்யப்படணும். அதுக்காக ஒரு ஸ்கீமையே மோசம்னு சொல்றது மூலமா நீங்க இவங்க எல்லார் வயதையும் பட்னியாக்க பாக்குறீங்க. அன்னைக்கு இவங்க யாருக்குமே சாப்பாடு கிடைச்சிடாம இருக்கு. சத்துணவு வேண்டாம், தாய உணவு திட்டம் வேண்டாம்னு யாராவது சொன்னானா அயோக்கிய என்ன சொல்ற? ஒரு நல்ல இந்து உண்மையிலே ஒரு நல்ல பக்திமானா இருந்தா ஏதாவது ஒரு பொது மேடையில சிவலிங்கம்னா என்னன்னு பேசிருக்கா, நான் அதுல இருந்து நான் பேசுறேன். இந்த தேசத்துல சிவலிங்கம்னா என்ன, லிங்கம்னா என்ன, சிவலிங்கம் கும்பிடுறீங்களே என் அன்பான பெருமக்கள், என் தாய்மார்கள் அதுக்கு பால் ஊத்தி பூவை போட்டு விழுந்து கும்பிடுங்களே, அது என்னன்னு மட்டும் நல்லா அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ ஒரு மேடையில சிவலிங்கம்னா இதுதான் அதை மட்டும் சொல்லிடா. இனிமே நான் இந்து மதத்தை பத்தி விமர்சிச்சேன்னா நான் என்னை செருப்படைச்சி அடிக்கிறேன். சொல்ல முடியுமா? உன்னால சொல்ல முடியுமா? என்னது என்னடா கேட்கிறான் அந்த தலைவன்? கடவுளுக்குன்னு ஒரு கதை எழுதி வச்சீங்களடா, கொஞ்சம் கண்ணியமா எழுதி வைக்க கூடாதான்னு தான் கேட்கிறேன். வேற என்ன எங்க ஐயாட்ட போய் கேட்கிறாங்க, ஐயா கடவுள் இல்லையா? ஆயிரம். ஆனா எங்க அண்ணன் முழுசா எங்க கூட பிறந்தவங்க அண்ணன் கிடையாது. எங்க லாரன்ஸ் அண்ணன் தான் அண்ணன். அவர் வீட்டுக்கு போனா எப்பவுமே எங்களுக்கு தங்கச்சின்ற மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கொடுத்த எங்க அண்ணனுக்கு எந்த இடத்துல உயிரை கூட கொடுப்போம். சுரேஷ் காமாட்சி சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்குது? 50 பேருக்கு சாப்பாடு போடுறேன் எங்க அண்ணன் வீட்டுல. என்னைக்குடா நாங்க வீட்டுல சோர்த்துனா எங்க அண்ணன் வீட்டுல நாங்க இன்னைக்கு போனா எங்க அண்ணன் வீட்டுல விருந்து. எங்களை கேட்கறதுக்கு உனக்கு யாரா தகுதி கொடுத்தாங்க? உனக்கு யாரா தகுதி கொடுத்தாங்க? தகுதி இல்லாத நாயே நீ யாரா எங்களை கேட்கறதுக்கு? எங்க லாகவான கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்குது? நீ ஆடிட்டரா? நீ ஆடிட்டரா கணக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு போறதுக்கு உனக்கு வேலை வெட்டி இல்ல? அண்ணா அது பாரு என்னன்னு பாங்க பார்த்தோன்னா ஒருத்தர் ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்கார்ந்து போறாரு. அது என்னன்னு பாத்தியா? என்ன ஆமா ஓடு ஒரு பெரிய ஆமா ஓட்ட திருப்பி மல்லாக்கு போட்டு ஒரு ஆள் உட்காந்து பயணம் பண்ணி போறாரு.